இருக்குல்ல யானை பிடிக்கிறா இது கைனே யானை அந்த டஸ்டே எலிஃபண்ட் கேம்ப் லாஸ்ட் எலிஃபண்ட் கேம்ப் மகாச்சி புரியமா இந்த சிக்கன் இருக்கு சிக்கன் செய்கிறாங்களா அது மிச்சத்து ஆயில் அதனால சீக்கிரம் வந்துடும். இங்க எலிஃபண்ட் கேம்ப் பார்த்துட்டுமா உள்ள போய் பார்க்கிங்ல போட்டு நீ பாட்டு சமைச்சிட்டு இரு. நாங்க செஸ் விளாடுறோம். கைன்னு நானும் செக்கர்ஸ் விளாடுறோம். என்னடா கைனு கரெக்டு தானே? இது என்னன்னா இது ரோடு இல்லையா இங்கிட்டு உள்ள அந்த இது ஸ்ட்ரெயிட்டா போனா அந்த பார்க் தான் எலிஃபண்ட் கேம்ப். வண்டி வருது எலிஃபண்ட் கேம்ப்னு போட்டுருக்காங்க. பார்க் கிடையாது இது கேம்ப். ஒன்றுமே இல்லை வந்து இப்போதான் நிறுத்துறியா முன்னாடி வந்து வண்டி காண முடியாம இந்த இடத்துல நீ வந்துருக்கியாமா? இன்னும் வண்டி வருவ கொஞ்சம் கூப்பிட அப்படி போ. Your destination will reach in a straight line. அம்மா இது எலிஃபண்ட் ரூட் எங்கிட்ட உனக்கு மேலே செய்யறாரு அப்படி சொல்றா. வீட்டே வழி இருந்திருக்கு வர்றா. இதான் மேலதான் அந்த எலிஃபண்ட். இதுக்குள்ள போவா இங்கிட்டு போவா? நேராதான் போடும். மேலதான் போட்டிருக்காங்க. ஏறி இருக்காப்பா சால்ட்டா ஏறி அங்க கதை அது எல்லாமே இங்கதான் இருக்குது. இப்ப பார்த்தா நான் 5வது வாட்டி பாக்குறேன். உனக்கு புடிச்சு போச்சு? ஆமா நீங்க பார்த்தது கண்ணுக்குள்ள ஜூம் பண்ணி செமையா இருக்கலாம். ஆமா சாமி இல்ல விஆர் இப்போ 5 கம்யூனிட்டி வாங்குற ஆனசவர் போயிட்டு வருவான். நான் உங்களை இறக்கிட்டு வந்துடுறேங்க. சரி உள்ள அங்க மேலே என்ன இருக்குங்க? வெளியிலங்களா? ஓகே சார். ஒரு ஆளுக்கு இடம் கிடைக்காம போய்கிட்டு இருக்கு. நீங்க இடம் கிடைச்சிட்டு நான் அங்கிட்டு போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சவாரி தான் போல போயிருக்கோம். ஆமா சின்ன வயசுல நாளா ஏறிக்கிறேன். அசால்ட்டு போறீங்களா? ஒரு ஆளுக்கு 700 சார்ஜ். 700 ஒரு பர் பர்சன் 700. அரை மணி நேரம் ரைடு 1 கிலோமீட்டர். ஒரு யானையில 3 பேர். ஒரு ஆளுக்கு 750 ரூபாயாப்பா. ஒரு ஆளுக்கு 200 ரூபா. நீ பெரியடா பாருங்க யானை சவாரிக்கு பார்த்துட்டு அப்புறம் நீங்க இருந்தா இதே மாதிரி கூப்பு பெட்டு ஹாண்ட்ரஸ் எல்லாமே இருக்கு. 1 கிலோமீட்டர் ரைடு. யானை பான் கூட வருவாப்புல. போற வழியில அவங்க செல்ல கொடுத்தோம்னா போட்டோ வீடியோலாம் எடுக்க போறாப்புல. எடுத்து கொடுப்பாப்புல. கோர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அளவே இருக்கு. 10 பேர் தான் இருக்கு. 10 யாரும் இருக்கு. டிக்கெட் எடுத்தோம்னா டக்குன்னு போய்க்கலாம். இப்போ வந்து கோர்ஸ் பண்ணிடுவோம். பார்த்துட்டு முதல்ல இதை பார்க்கட்டும். சரி இறங்கி போய் பாருங்க. பத்து கார்ல அடிச்சு நீ சாத்தி விட்டு கை வச்சிருக்கீங்க. எப்ப சாத்தி விடுறான்?
அப்படிங்களா? பாருங்க போ டக்குனு ஏன்பா ஒரு யார் பிள்ளைய 3 பேர் தெரிஞ்சுக்கலாம். அதான் கேட்குறேன். சேஃப்டி ஆகுங்களா? சேஃப்டி இல்லை, நாங்கள் போக மாட்டோம், பிள்ளைங்க மட்டும் தான் போட்டு வருங்க. 100% சேஃபாக கூட்டிகிட்டு போவாப்புல, கை குழந்த வரைக்கும் எடுத்து போகிறாப்புல. தீபாவளியா மதன் கூட சரி வாங்க போகலாம். என்னப்பா நீங்கள் போகிற மாதிரி இருந்தோம்னா ஒரு 2 நிமிஷத்தில் டிக்கெட் எடுங்க. க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா மேலே முடியும். நிற்கிறாங்க. சரி சரி. ஒரு ஆளே வந்து 1.5 மணி நேரம் சரி, நீங்கள் 2 பேர் போயிட்டு வந்துருங்களா? டிக்கெட் எடுத்து வந்துடுவா. நீங்கள் இன்னொரு போனுங்க, போனுங்க. சரி, எடுத்துகிட்டு வந்துடுவா, வாங்கிட்டு வந்துடுவா. 1000 போகிறீங்களா? டக்குன்னு நான் போயிட்டு வருவா. எல்லாம் வந்து நீங்க 2 பேரும் சரி, என்ன சொல்லுங்க, டிக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? 2 மட்டும்